வடக்கு தொடருந்து சேவைகள் மீண்டும் 1 மாத காலத்திற்கு நிறுத்தப்படும் என தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. பிரதான தொடருந்து மார்க்கத்தில் 5 பாலங்களில் புனரமைப்பு பணிகள் இடம்பெற உள்ளதால் தொடருந்து சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயத்தை தொடருந்து திணைக்களத்தின் அதிகாரியொருவர் தெரிவித்தார். இலங்கையிலிருந்து வடக்கு பிரித்து வழங்கப்பட்டுள்ளதா? பொங்கி எழும் சரத் வீரசேகர. இலங்கையிலிருந்து வடக்கு பகுதி அதிகார பரவலாக்கலூடாக பிரிந்து வழங்கப்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்தார். பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை கூறினார். மேலும் வடக்கில் காணி உரித்து தொடர்பில் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி மீள பெற்றுக் கொள்ளப்பட்டமை தனக்கு மகிழ்ச்சியளிப்பதாக தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்தார். கொழும்பில் அதிர்ச்சி சம்பவம். சிறுமியை தகாத உறவுக்குள் தள்ளிய ஆசிரியை. கொழும்பில் 17 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததற்காக குற்றவாளியாக கண்டறியப்பட்ட ஆசிரியை மற்றும் அவரது கணவருக்கும் கொழும்பு உயர்நீதிமன்றம் 45 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்துள்ளது. அத்தோடு தண்டனைகளுடன் கூடுதலாக குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு கொழும்பு உயர்நீதிமன்றம் 5 லட்சம் அபராதமும் விதித்துள்ளது. முச்சக்கர வண்டியுடன் தீ வைத்து எரித்து கொலை. போலீசார் ஷாக். நபர் ஒருவர் முச்சக்கர வண்டியுடன் தீ வைத்து எரித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக கஹவத்தை போலீசார் தெரிவித்தனர். இரத்தினபுரி மாவட்டம் கஹவத்தை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ரக்வானே கொரமுல்ல பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த கொலை சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. கொலை செய்யப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர். எரிக்கப்பட்டவரின் சடலமானது அடையாளம் காண முடியாத அளவிற்கு தீயில் கருகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்களின் பரிதாப நிலை. கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அழுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் வெளிக்கடை சிறைச்சாலையின் அறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்று மதியம் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்ட போது இருவரும் முதலில் கைதிகளாக பதிவு செய்யப்பட்டனர். பின்னர் அவர்களுக்கு சிறைச்சாலை உடை வழங்கப்பட்டு அருகே தடுத்து வைக்கப்பட்டதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்தன. வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்ததால் பரபரப்பு. மொனராகலை கதிர்காமம் பிரதேசத்தில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த கார் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தீ விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். காரானது முற்றாக தீயிலிருந்து நாசமாகியுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். தமிழக முகாமிலிருந்து சென்றவர் யாழில் கைது. இந்தியாவில் அகதி முகாமில் பல தசாப்தங்களாக வாழ்ந்து வந்தவர் சட்டப்படி யாழ்ப்பாணம் திரும்பிய நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்திலிருந்து நாடு திரும்புவதற்கு தேவையான சகல ஆவணங்களும் அவரிடம் இருந்த போதும் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் பதிவிட்டுள்ளார். பிரபாகரன் பொட்டு அம்மானை மீட்க கப்பல் அனுப்பிய அமெரிக்கா. இறுதிக்கட்ட போரின் போது தலைவர் பிரபாகரன் மற்றும் பொட்டு அம்மான் உள்ளிட்டவர்களை அமெரிக்கா உயிருடன் கோரி இருந்ததாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்தார். அத்துடன் வீரர்களை மீட்பதற்காக அமெரிக்க கப்பலொன்று கூட அனுப்பி வைக்கப்பட்டிருந்ததாக விமல் வீரவன்ச கூறினார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டார். விமான நிலையத்தில் பொம்மையை சோதனையிட்ட அதிகாரிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மிகவும் சூட்சுமமான முறையில் போதைப் பொருளை கொண்டு வந்த வெளிநாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 38 வயதுடைய இத்தாலிய பிரஜை என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மற்றும் விமான நிலைய சுங்கப்பிரிவு அதிகாரிகள் இணைந்து சோதனையில் ஈடுபட்டுள்ளனர்.